அனைவருக்கும் வணக்கம். இதுக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிரக மாற்றத்தின் காரணமாக கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மே மாதம் ஆங்கில வருடத்தினுடைய 5வது மாதம் அப்படின்னு சொல்லலாம். கோடை காலத்தினுடைய ஆரம்ப காலகட்டம். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நிலைகளில் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான சில திருப்ப முனைகள் உங்களுடைய வாழ்க்கையே திசை திருப்ப போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர காத்து கொண்டு இருக்கிறதுங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, மகள் கல்வி அப்படி இல்லைனா திருமணம் அப்படின்னு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வீங்க. பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி உங்கள் தரப்பில் இருந்த நியாயம் வெளிப்பட்டு தங்களுக்கு சாதகமாகவே முடியும். நீண்ட காலமாக திருமணம் தடைபட்டு இருந்த தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் வேலையில் ஏதேனும் மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதை விட்டுருங்க. அடுத்த மாதம் நீங்கள் அதை முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நெருக்கடிகள் ஏற்படலாம். அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அடுத்த ஓராண்டுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி மேலதிகாரிகள் சக ஊழியர்களிடம் பேசும் பொழுது மிக கவனமாக இருக்கணுங்க. வியாபாரம் செய்தவர்களுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கூட்டு தொழில் செய்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். வேற்றுமொழி பேசுபவர்களால் வெளிநாட்டு நபர்களால் ஆதாயங்கள் உண்டாக பெறலாம். அதே சமயம் பல விதங்களில் சாதகமாக இந்த காலம் இருந்தாலும் கூட உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சின்ன நெருக்கடியான சூழலை உண்டாக்க செய்யும். புதிய வேலை கிடைக்காமல் இருக்கலாம். வேலையை விடக்கூடாது. அதே சமயம் அகலக்கால் வைத்து புதிய முயற்சிகளையும் செய்யக்கூடாது. யாரையும் நம்பி எந்த ஒப்பந்தத்தையும் மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை பளு அதிகரிக்கலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பலவிதமான சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகலாம். இலக்குகளை அடையிறதுல கவனச்சிதறல் ஏற்படும். தங்களுக்கு அதிர்ஷ்டமற்ற சூழல் ஒரு சில நேரங்களில் இருக்கும். அப்படிங்கிறதுனால முக்கிய வேலைகளுக்கான பலன்களை பெறறதுல தாமதமும் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. திட்டமிட்டு செயல்படுங்க. உங்களுடைய வேலை தொழில் தொடர்பான முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்குங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழலும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா உணவு மற்றும் உடற்பயிற்சியில் அதிக அக்கறை காட்ட வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயல்கள்லையும் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள்லையும் கலக்கமான சூழல் இருக்கத்தான் செய்யும். குழப்பமான நிலை உருவாகத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த காலகட்டத்தில் மனம் அமைதியற்ற சூழல் நிலவ ஆரம்பிக்கும். சவால்கள் அதிகரிக்கக்கூடிய காலம். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு செயல்லையுமே சரிங்க பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுவது ரொம்ப நல்லது. இந்த காலத்தில் கடினமாக உழைத்தாலும் விரும்பிய வெற்றியை பெற சிறிது காலம் நீங்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்க பெறலாம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மன அழுத்தமான நிலை உருவாகும். அதே மாதிரி பெற்றோரின் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. குடும்ப சூழ்நிலை கவலை தரக்கூடிய வகையில் ஒரு சிலருக்கு அமையலாம். அதே மாதிரி வீடு நிலம் தொடர்பான சிக்கல்கள் பலருக்கும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து செயல்பட பாருங்க. அதே மாதிரி சில முக்கிய மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க. இருந்தாலும் அவை உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாதகமான நிலையை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது உங்களுக்கு சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இந்த காலத்தில்
எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து கொள்ளுங்க. அது ரொம்ப நல்லது. எச்சரிக்கையாகவும் நேர்மறையாகவும் சிந்தித்து செயல்படுவது அவசியம். இந்த நேரத்தில் கடின உழைப்பிற்கு பிறகே நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் தங்களுக்கு கிடைக்கப்பெறும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு பெற காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்க பெறலாம். முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல குழப்பமான மனநிலை இருக்கத்தான் செய்யும். திருமணம், குழந்தை பேறு தொடர்பாக காத்திருக்க வேண்டிய சூழல் பலருக்கும் ஏற்படலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கடின உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம். தங்களின் முயற்சிகள், கடின உழைப்பிற்கான பலன்கள் கிடைக்க தாமதம் ஏற்படத்தான் செய்யும். கணவன் மனைவிக்கு இடையே உறவுல சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படலாம். குடும்ப பிரச்சனைகள் தங்களுக்கு வருத்தத்தையும் அதிகரிக்கலாம். வேலை, வியாபாரத்தில் கவனமாக முடிவுகளை எடுக்க பாருங்க. அதற்கான பலன்கள் கிடைக்க கால தாமதம் ஏற்படும். எதிர்மறையான விளைவுகளை தவிர்க்க நிதானமாகவும் தங்களுடைய பேச்சில் இனிமையையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் தங்களை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுல மனக்குழப்பமான நிலை ஏற்படுங்க. எதிர்பாராத விதமாக முக்கிய வேலைகளை நீங்கள் ஒத்தி வைக்க வாய்ப்பும் இருக்குது. குடும்பம், பணியிடம் போன்ற பல்வேறு சூழ்நிலைகளில் சாதகமற்ற பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற கால தாமதம் ஏற்படலாம். குறிப்பாக ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் அமர இருக்கிறதுனால அரசாங்கம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க பாருங்க. விதி மீறல்கள் கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லது. திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் அதிகரிக்கலாம். தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் வெட்டு கொடுத்து செல்வதோடு எந்த விஷயங்களையுமே கவனமாக பேசுவது நல்லது. தங்களுடைய பேச்சில் இனிமையையும் செயலில் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டமாகவே இருக்குங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் அதற்கு இணையான செலவுகளும் ஏற்படும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கு. உடல் நலத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு நீங்க பெறலாம். துணையுடன் கருத்து வேறுபாடுகளும் உருவாகும். இந்த காலகட்டத்தில் அதிலும் பார்த்தீங்கன்னா செலவு, நிதி இழப்பு சந்திக்கவும் நேரிடும். உங்களுடைய உடல் நலனில் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய போராட்டங்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கன்னி ராசிக்கு 7வது வீடான சம சப்தமஸ்தானத்தில் சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையும் நடக்க போகுது. இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை காலத்தில் உங்களுடைய உடல் நலனில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. வாழ்க்கை துணை, தொழில் கூட்டாளி ஸ்தானத்தில் இந்த சேர்க்கை நடக்கிறதுனால திருமண வாழ்க்கையிலையும் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து போங்க. உங்களுடைய கணக்கு வெளிப்படையாக வைக்க வேண்டாம். துணையுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை பேசி தீர்த்து கொள்வது நல்லது. வணிக கூட்டாளிகளால் ஏமாற்றப்பட வாய்ப்புகளும் இருக்கிறது. உணவு பழக்க வழக்கத்தில் சற்று கவனமாகவே இருப்பது அவசியமான ஒன்று. அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் அவ்வப்போது மனக்கசப்பும் அதிகரிக்கலாம். வேலையில் நிறைய சிக்கல்களை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த காலத்தில் எதிரிகளை கவனமாக கையாள பாருங்க. உங்களுடைய புதிய நட்பு தீங்கு விளைவிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானமாக செயல்பட பாருங்க. அரசியல் தொடர்புடையவங்க பேச்சில் மிக கவனமாக இருக்கணும். ராகுவினுடைய அமைப்பால் மனக்குழப்பம் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம். அதே போல் இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக இழப்புகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. எதிரிகள் விஷயத்தில் கவனமாகவும் இருங்க. அதே மாதிரி தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் மனதிலையும் தோன்றலாம். குடும்பம் மற்றும் பணியிடத்தில் உறவுகளை பராமரிக்கிறதுல கவனம் அவசியம். குடும்ப உறவுகளை சற்று அனுசரித்து செல்ல பாருங்க. சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள் வேலையை முடிக்கிறதுல தொந்தரவு ஏற்படத்தான் செய்யும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. பலருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழலும் உருவாகலாம். இந்த காலத்தில் உங்களுடைய உணவு மற்றும் உடல் ஆரோக்கியத்திலையும் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா வணிகம் தொடர்பான விஷயத்தில்
மன அழுத்தமான சூழல் உருவாகலாம். கோபத்தை கட்டுப்படுத்தி உங்களுடைய மனதை அமைதியாகவும் நிதானமாகவும் வைத்துக் கொள்ளுங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய நற்பெயர் பாதிக்கப்படலாம். பணியிடத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து போங்க. வேலை தொடர்பாக மன அழுத்தமான சூழல் இருக்கத்தான் செய்யும். உங்களுடைய வேலையில் திட்டமிடலும் கவனமும் தேவை. சிலருக்கு தோல் ஒவ்வாமை, மூட்டு தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது தொந்தரவையும் ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் எல்லாவற்றிலையுமே தடை தாமதங்கள் ஏற்பட தான் செய்யும். பொருளாதாரத்தில் பற்றாக்குறை இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி புதிய முயற்சிகளில் போராட்டமும் ஏற்படலாம். கடுமையாக முயற்சித்தாலும் சில காரியங்கள் கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லும்.